ஒவ்வொரு வீட்லயும் வாரியர்ஸ்க்கு வந்து அரசியல் தெளிவே இல்லன்ற மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அரசியல் தெளிவு இல்லாம தான் போயிட்டு இருக்காங்க. அந்த அரசியல் பத்தின அந்த புத்தி இல்லன்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வைக்கப்படுது. அரசியல் தெளிவுன்றதுக்கு ஏதாவது பேராமீட்டர் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, அளந்து பார்த்துருவோம். நான் கேட்குறேன், கருணாநிதி ஐயா பகுத்தறிவு பேசினவர், அவரோட சமாதியில தயிர் வடையை வச்சுட்டு காஃபி வச்சுட்டு முரசொலி பேப்பர் வச்சுட்டு பஜனை பண்றது அரசியல் அறிவா பகுத்தறிவா? அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து தியானம் பண்ணணும், அம்மாவை ஆன்மாவோட பேசணும்னு சொன்னது, இல்லை அந்த காலத்தில் எம்ஜிஆரோட வாட்ச் ஓடுதுன்னு சமாதியில் காது வச்சு கேட்டது, இதில் யார் யாரெல்லாம் நீங்கள் அந்த மெச்சூர்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம மிச்சத்தை பேசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அரசியல் அறிவுன்றதுக்கு என்ன பேராமீட்டர் வச்சுருக்கீங்க? ஒரு தலைவர் வராரு, இந்த தலைவர் வந்து திமுக வீழ்த்தணும் முடிவு பண்ணுறாரு, மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு நம்புகிறோம், அவருக்கு வாக்கு செலுத்தணும், என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தணும். இது ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு மோர் தென் எனஃப்னு நான் சொல்கிறேன். அந்த தெளிவு இருக்கிறவன் தான் நீங்கள் தாவேக்கால இருக்கிறான். எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க, நான் சொல்றது அந்த பொதுமக்கள், நானும் உட்பட, நீங்களும் கூட உட்பட ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு ஃபேக் நரேட்டிவ்ஸ் எதிர்கட்சிகள் செட் பண்றதுக்கும் எங்க இருந்து கண்டென்ட் டேட்டா டிரைவ் பண்றாங்கன்னு தெரியலங்க. ஆர்த்தடாக்ஸான ஹானஸ்டான டீடைல்ஸ் எடுத்து வந்து போஸ்ட்ல வைக்கிறாங்க. யார் பண்றா? இது ஒருத்தனா? ஒரு ஆள் கிடையாது. பண்ற ஏக்கும் பிக்கும் சம்பந்தமும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வேவ் லென்த். இந்த வேவ் லென்த் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அரசியல் புரிதல் ஒரே அளவில் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. நடக்கிறதே உங்களுக்கு அவனுங்க எவ்வளோ மெச்சூர்டான ஒரு அன்ஆர்கனைஸ்டா தெரியக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு டீம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் பப்ளிக் வேவ் ஸ்விங்னு சொல்றேன். இதுதான் அடிக்க போகுது ஸ்வீப்னு நான் சொல்றேன். ஸோ அது நடக்குது, அது இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்போ